لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. கடந்த காணொளிகளில் பெண் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பெற்றோர்கள் செய்யும் தவறுகள் குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். அதோடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்க்கின்றோம். பெற்றோர்களில் சிலருடைய சிந்தனை, அவர்களுடைய யோசனை முழுவதும் எதுவாக இருக்கின்றது என்றால், பெண் குழந்தையை எப்படியாவது முதலில் திருமணம் முடித்து வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும். இதுவும் சில பெற்றோர்களுடைய ஒரு யோசனையாக நாம் பார்க்கின்றோம். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் எப்பொழுதும் இந்த விஷயத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படுவது, இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக நாம் பார்க்கின்றோம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு முழுமையான நிலையை அடைவது, ஒரு சரியான நிலையை அடைவது என்பது அவசியமானது. அந்த பெண்களுக்கு முறையான கல்வி கொடுக்கப்பட வேண்டும், முறையான பயிற்சிகள் தரப்பட வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்துடைய சட்டதிட்டங்கள் சொல்லித்தரப்பட வேண்டும். எனவே அந்த திருமணம் செய்ய வைப்பதில் அவசரம் காட்டக்கூடாது. ஏதாவது ஒரு அலைன்ஸ் வந்தால் உடனடியாக யோசிக்காமல் என்ன செஞ்சிடுறாங்க, திருமணம் முடித்து கொடுத்துட்றாங்க. திருமணம் முடித்து 6 மாதமோ 1 வருஷமோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே உருவாகுது. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, அவசரப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறாங்க. அவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பது என்பது ஒரு சிறந்த விஷயம்தான், அது தவறு கிடையாது, அது அவர்களுடைய ஹக்கு, அவர்களுடைய உரிமை. ஆனால் யாருக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பது சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பிறகுதான் அந்த முடிவை நோக்கி நகர்வது சிறந்தது. வரக்கூடிய அந்த மணமகன் ஒழுக்கமானவனாக, மனைவியை மதிக்கக்கூடியவனாக, நல்ல கல்வியை பெற்றவனாக, இரையச்சம் உள்ளவனாக, தொழுகையாளியாக இருக்கின்றானா, அவனிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனதா என்பதெல்லாம் பார்த்து முடிவு செய்ய வேண்டும். நிறைய திருமணங்கள் 1 வருடத்திலே 2 வருடத்திலேயே அது முடிவுக்கு வந்து விடுகின்றது. அதற்கு முக்கியமான காரணம், பெண்ணை நல்ல ஒழுக்கமாக வளர்த்திருப்பார்கள், ஆனால் வரக்கூடிய அந்த மருமகன் அவனிடத்தில் ஒழுக்கம் இருக்காது, அவனிடத்தில் இரையச்சம் இருக்காது, நல்லா படித்திருக்கிறார், நல்ல பட்டம் பெற்றிருக்கிறார், நல்ல வருமானம் இருக்கின்றது என்பதை மட்டுமே பார்த்து திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள். அவனிடத்தில் அஹ்லாக் எப்படி இருக்கின்றன, அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கின்றது, அவனுடைய
பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு என்று பார்ப்பது கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்மையிலேயே நிறைய பெண் குழந்தைகள் அது பெற்றோர்களுக்கு சொன்னால் அவர்கள் வருத்தப்படுவார்களே, வேதனைப்படுவார்களே என்று அந்த கஷ்டத்தை, அந்த வேதனையை மனசுக்குள்ளேயே அவர்கள் அப்படியே அடக்கி வைத்து கொண்டு வெளியே எங்கேயும் சொல்ல முடியாமல் அவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்தியாவில் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கும் ஆண் ஆதிக்கம் என்கின்ற ஒன்று நிறையவே இருக்கின்றது. மக்களிடத்தில் இந்த இறையச்சம் என்பது இன்னும் முழுமையாக போய் சேரவில்லை. இந்த விழிப்புணர்வு என்பது முழுமையாக போய் சேரவில்லை. பெண்களை மதிக்க வேண்டும், அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் இன்னும் முழுமையாக பேணப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ஆகையால் திருமண விஷயத்தில் எப்போதுமே பெற்றோர்கள் அவசரப்படக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஜாஅக்கும் மன் தர்தௌன தீனஹு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜுஹு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கமும் ஒழுக்கமும் இந்த ரெண்டு விஷயங்களிலும் நீங்கள் திருப்திப்படக்கூடிய அந்த நபரை தான் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கணும். சிலருடைய வருமானங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும், அவரிடத்தில் மற்றவர்களை மதிக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வருமானம் கம்மியாக இருக்குது அதனால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருக்கிறாரே, அவரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றதே, அவரிடத்தில் வருமானம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, குறைவான வருமானம் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு திருமணம் முடித்து கொடுப்போம் என்ற யோசனை எத்தனை பெற்றோர்களுக்கு வருகின்றது. எனவே இன்றைக்கும் பொருளாதாரத்தை தான் மிகவும் மையமாக வைத்து எல்லா திருமணங்களும் அநேகமான திருமணங்களும் நடக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. இதனால் பாதிப்பு யாருக்கு? பாதிப்பு என்பது அந்த பிள்ளைக்குத்தான், அந்த பெண் குழந்தைக்குத்தான். இன்றைக்கு எத்தனையோ சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் சட்டங்களை வைத்து நாம் சமூகத்தை முழுமையாக சீர்திருத்தி விட முடியாது. மாறாக ஒரு மனிதன் அவனாக திருந்து வாழ வேண்டும், அவனிடத்தில் நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில், ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும். ஆகையால் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். திருமணம் முடித்து வைப்பது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து யார் வந்தாலும் திருமணம் முடித்து வைத்து விடலாம் என்று அவசரப்படாமல் நல்ல ஒழுக்கமான மார்க்கப்பற்றுள்ள அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குழந்தையை திருமணம் முடித்து வைக்க வேண்டும். அதுதான் ஒரு இஸ்லாமிய வழிகாட்டலும் கூட, இஸ்லாமிய சட்டமும் கூட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பேணுவதையும் அவர்களுக்கு சரியான ஜோடியை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் காட்டாமல் செயல்படுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.